ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியின் வசனம் எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு. உனக்காக இந்த உலகத்திற்கு வந்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து சென்று இன்றும் உன்னோடு கூட இருக்கிற இயேசுவாகிய என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வேதாகமத்திலே ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அவனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மார்க்கு 10வது அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் அடங்கிய பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது எந்த மனிதன் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்று அழைக்கப்படுகிற ஒரு பார்வையற்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதனுக்கு பார்வை இல்லை, பிறந்ததிலிருந்தே கண் தெரியாது, 2 கண்களும் அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த பர்திமேயு என்று அழைக்கப்படுகிற மனிதன் வாழ்ந்து வந்தான். இவன் பார்வை அற்றவனாக இருந்தபடியினால் இவனால ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. அதனால அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த பர்திமேயு என்று அழைக்கப்படுகிற இந்த மனிதன். இந்த மனிதன் பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் இந்த பர்திமேயு. பாருங்க, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர் என்பதை இந்த பர்திமேயு கேள்விப்பட்டிருக்க கூடும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தார், நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார், வாய் பேச முடியாதவர்களை வாய் பேச வைத்தார், மரித்து போன ஜனங்களை உயிரோடு கூட எழுப்பினார் என்கின்ற காரியத்தை குறித்து இந்த பர்திமேயு கேள்விப்பட்டிருக்க கூடும். ஆகவே இந்த பர்திமேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அவன் பல நாட்களாக காத்திருக்க கூடும். இப்ப பாருங்க, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்துட்டு சொல்லுவாங்க. அதே போல இந்த பர்திமேயு நினைத்து கொண்டிருக்கலாம். அப்பொழுது பாருங்க, இயேசு அதன் வழியாக போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இவனுக்கு வருகிறது. வந்த உடனே இவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் பாருங்க, மார்க் 10வது அதிகாரம் 47ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இயேசு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரு. அதன்படி அந்த பர்திமேயு என்று அழைக்கப்படுகிற அந்த மனிதன் பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட தொடங்கினான். அவன் கூப்பிட்டான். பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ பேசாத, அமைதியா இரு என்று சொல்லி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆனாலும் கூட அவன், இந்த சந்தர்ப்பத்தை நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நான் இவ்விதமாகவே பார்வையற்றவனாகவே நான் வாழ வேண்டிய நிலைமை எனக்கு இருக்கும் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்து அவன் என்ன செய்தான் பாருங்க, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. முன்னிலும் அதிகமாய் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் இந்த பார்வையற்ற அந்த மனிதன் கூப்பிடுகிறான். கூப்பிட்ட உடனே பாருங்க, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. உடனே பாருங்க, அவர் போய் கொண்டிருந்த ஆண்டவர் 49வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நின்று என்று சொல்லப்பட்டு, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லுகிறார். பாருங்க, அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். நீ திடன் கொள், நீ எழுந்திரு,
உன்னை இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி இயேசுவிடத்துல கொண்டு வந்து அவனை நிப்பாட்டுகிறார்கள். அப்போ ஆண்டவர் பாருங்க, 51வது வசனத்திலே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். உடனே அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் அப்பா, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. 52வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன், பார்வையற்ற மனிதன், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். அதிசயங்களை காணப்படுவதற்கு வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்க கூப்பிட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, என்ன அவமானங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, நீங்க இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்க கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தபடி நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் இந்த நாட்களை செய்வதற்கு அவர் வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த நாட்களில் யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்கப்பா. உம்மையே நோக்கி உம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே கட்டாயம் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாதப்படியை பற்றி பிடித்து நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. நீங்க அவிதமாய் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றப் போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.